வணக்கம் தோழர்களே, நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை நான் தமிழில் சொல்லி வருகின்றேன். தமிழ் மொழியில் கண்டுபிடித்த அறிவியலை வேற்று மொழிக்காரர்கள் ஏமாற்றி மலைமாற்றி தமிழர்களை மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். அதனால் மீண்டும் தெளிவுபடுத்தி தமிழர்களின் அறிவியலை நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்லி வருகிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு. இன்றைக்கு உடல் நலத்தை காக்கும் உருளை பயிற்சி, அதாவது அங்க பிரதட்சணைன்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கையாக கொண்டு போயிட்டு கோயில்கிட்ட தான் இந்த மாதிரி பயிற்சி செய்யணும் அப்படின்றதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இது கோயில்கிட்ட தான் செய்ய வேண்டியதில்லை, எங்கே வேணாலும் செய்யலாம். அது மூட நம்பிக்கை கிடையாது. மனிதன் கண்டுபிடித்த, முருகர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் ஒரு பயிற்சி. முருகனும் மனிதன் தான். ராமனும் அயோத்தியான தசரதனின் மகன் தான் ராமன். அதே போல் முருகன் காட்டிலே இருந்து பல ஆராய்ச்சிகளை செய்து உடல் நலத்தை தமிழருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதர். ஒரு உன்னத மனிதனை கடவுள் என்று சொல்வதில் தவறில்லை. அதனால் மூட நம்பிக்கையாக ஒரு அரக்கனை கொன்றான், அவனை கொன்றான், இவனை கொன்றான் என்று இட்டுக்கட்டி மூட நம்பிக்கையில் இட்டு சென்று தமிழர்களின் அறிவியலை மலைமாற்றி வேறொரு மொழிக்காரர்கள் கண்டுபிடித்தது போல் தெரிவிக்கின்றார்கள். அதைதான் நான் தமிழ் சொல்லி வருகின்றேன். முருகன் கோயிலில் உள்ள மயில், சேவல், பாம்பு, இது மூன்று தான் மூலப்பொருள் என்பதை நான் பல விதமாக சொல்லி வருகின்றேன். இப்போது ஓம் நம சிவாயா என்றால், ஓம் என்றால் 9, நம சிவாய என்றால் நம்ம உடம்பானது. ஓம் என்றால் 9 நம்ம உடம்பானது. 9 கிரகங்களான நம்ம உடம்பு என்பதுதான் ஓம் நம சிவாயா என்று அந்த தமிழர்களின் அறிவியலை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். இது போன்ற பல்வேறு அறிவியலை நான் சொல்லி வருகின்றேன். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை யோகா என்று மலைமாற்றி மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். அதை நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகம் என்று சொல்லி வருகின்றேன். இன்றைக்கு உருளை பயிற்சி, அதாவது உருளை தண்டம். கோயில்கிட்டே குளிச்சுட்டு கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட்டு பக்தியாக உருளணும் அப்படின்லாம் இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம நினைச்ச இடத்துல எங்கே வேணாலும் உருளலாம். 20 அடி 10 அடி அகலம் 10 அடி நீளம் உள்ள ஒரு ரூமில் படுக்கை விரித்து போட்டுட்டு நாம் தூங்கி காலையிலே விடிஞ்சதும் எந்திரிக்கும் போதும் சுற்றலாம். சாப்பிடாததுக்கு முன்பு வயிறு காலையில் இருக்கும்போது இது போட்டுக்கலாம். இதை அனைவரும் கடைபிடித்தால் எத்தனை நோய்களை குணப்படுத்தும் என்பதை சொல்கின்றேன். பிபி என்னும் பிளட் ப்ரெஷரை வராமல் தடுக்கும், சர்க்கரை நோயை வராமல் தடுக்கும். பெண்கள் என்று உயிருக்கு ஆபத்தாக இருக்கிற சொல்கிறாங்கன்னா பிளட் கேன்சர், மார்பக புற்றுநோய், அது வராமல் தடுத்துக்கலாம். இப்படி சைனாக்காரன் கண்டுபிடித்த அக்குப்ரஸ் 330 அக்குப்ரஸ் நம்ம உடம்புல இருக்குது. அந்த 330 300 அக்குப்ரஸ் புள்ளிகளையும் இந்த உருளை தண்டம் சீர் செய்யும். இதை எல்லோருமே அன்பாக ஏற்று அனுபவித்து நான் சொல்கின்றேன். நீங்கள் இதை கடைபிடித்து 1 நாள் 2 நாள் செஞ்சாலாம் நமக்கு பலன் கிடைக்காது. இயற்கை வைத்தியம் 40 நாள், 3 மாதம், 1 வருஷம் கூட செய்யலாம். இது காசு பணம் இல்லாமல் நாமளே காப்பாற்றிக்கிறது. இப்போது உருளை தண்டம் என்பதை இப்படி
இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 15 முறை சுற்றினால் ஒரு 30 நாளிலே உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ரத்த ஓட்டங்கள் சீராகும். கொழுப்பு கட்டி உடலிலே பலருக்கு இப்போது கொழுப்பு கட்டி, ஒபேசிட்டி பாடி இப்படியெல்லாம் இருக்கிறதை பிரச்சனைலாம் தீர்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.